வணக்கம். செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும். அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 பிப்ரவரி 22 சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. முதலிலே முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு. இன்றைக்கு 22ஆம் தேதியும் நாளை 23ஆம் தேதியும் காற்று அச்சம் வேண்டாம். குமரி கடல்ல மட்டும் அவ்வப்பொழுது ஒரு 30 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று லேசாக இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தரை பகுதிகளில் கூட மாலை நேரத்தில் மதிய நேரத்தில் கிழக்கிலிருந்து காற்று வரும். ஆகவே தரையிலேயே கொஞ்சம் காற்று இருக்கும் என்பதனால கடல்ல கொஞ்சம் காற்று இருக்கத்தான் செய்யும். அந்த காற்று எடை குறைந்த படகுக்கு அச்சுறுத்தல் கொடுப்பதாக இருக்குமே தவிர பெரிய படகுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை. அதுவும் இன்றைக்கு நாளைக்கு பெரிய அச்சுறுத்தல் இல்லை. 22 23க்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை. 24ஆம் தேதி குமரி கடல் பகுதிகளில் முதல்ல காற்றோட அச்சுறுத்தல் இருக்கும். 24ஆம் தேதி இரவுக்கு பிறகு 25ஆம் தேதியிலிருந்து மன்னார் வளைகுடா குமரி கடல் இந்த பகுதியில் 25ஆம் தேதி காற்று அச்சுறுத்தல் கொஞ்சம் வலுப்பெறும். 25ஆம் தேதியிலிருந்து வலுப்பெறும் காற்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரைப்பகுதி 25ஆம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமையிலிருந்து கண்டிப்பாக புதன்கிழமையிலிருந்து வடகடலோரத்தை விட டெல்டா கடலோரத்தில் கொஞ்சம் அச்சுறுத்தும் காற்று கரையை ஒட்டிய கடற்பகுதியில் தொடங்கி ஆழ்கடல் வரைக்கும். இந்தியா இலங்கை இடைப்பட்ட பாக் ஜலசந்தி பகுதிகளில் அதை விட கொஞ்சம் கூடுதல் காற்றும். ராமேஸ்வரத்திற்கு தெற்கே உள்ள மன்னார் வளைகுடா பகுதிகளில் இன்னும் கொஞ்சம் அச்சுறுத்தும் கூடுதல் காற்றும். தெற்கு மன்னார் வளைகுடாவில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவும் குமரி கடல் மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியில் சற்று வலுவான காற்று இருக்கும். செவ்வாய்க்கிழமையிலிருந்து 25ஆம் தேதியிலிருந்து இந்த காற்று அச்சுறுத்தல் தொடங்கி தொடர்ந்து எல்லா நாளுமே இரவு பகல் எந்த நேரமும் கடல்ல கொஞ்சம் காற்று அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருக்கும். இதுல 26 27 28ஆம் தேதி 26 27 28ஆம் தேதி குமரி கடல் மற்றும் மன்னார் வளைகுடாவிலே 55 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று இருக்கும். ஆகவே அந்த நேரத்தில் விசைப்படகு கூட அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய காற்றாக இருக்கும். தூத்துக்குடி கொழும்பு, தூத்துக்குடி மாலத்தீவு, தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்து நடத்துவதற்கு கூட, அதாவது தோணி சிறுபடகு வெசலுக்கு சரக்கு போக்குவரத்து நடத்துவதற்கு கூட 26 27 28 மற்றும் மார்ச் 1 2 தேதிகளில் அச்சுறுத்தல் காற்று வலுவாக இருக்கும். 25 செவ்வாய்க்கிழமை முதல் தரையிலேயே கொஞ்சம் காற்று இருக்கும். புயல் அல்ல, தரையிலே இலைகளை அசைக்கக்கூடிய காற்று. லேசாக மரங்கள் லேசாக ஒரு அசைக்கக்கூடிய காற்று. இது எதற்காக தரையில் காற்று இருக்குன்னு சொல்றேன்னா, தரையில் இருப்பீங்க, மீன் பிடிக்காமல் நீங்கள் கடலுக்கு போகலான்னு திட்டமிட்டு இருப்பீங்க. இப்போ கரையிலேயே காற்று இருக்கும்போது கடலில் காற்று கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். ஆக நீங்கள் தரையில் இப்படி இருக்கிறது. ஆகவே இதை விட 10 கிலோமீட்டர் வேகம் கொஞ்சம் கடலில் கரையை ஒட்டி கடற்பகுதி முதல் ஆழ்கடல் போக போக கூடுதலாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தரையிலே ஒரு 25னா கடலில் 35 இருக்கும். இதில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கொஞ்சம் கூடுதல் காற்று இருக்கும். அதாவது ஆரல்வாய் மொழி கன்னியாகுமரியில் எல்லாம், கன்னியாகுமரியில் அந்த கடற்பகுதியில் 55 கிலோமீட்டர் வீசும் பொழுது கண்டிப்பாக ஆரல்வாய் மொழியில் கொஞ்சம் கூடுதல் காற்று இருக்கும். எதுக்கு நான் சொல்றேன்னா, குமரி கடல் மன்னார் வளைகுடாவில் மீன்பிடித்தலை 26 27 28 மற்றும் மார்ச் 1 2 தேதிகளில் தவிர்த்தல் நலம். 2ஆம் தேதி கூட அந்த பெரிய அளவில் இருக்காது. ஆனால் 27 28 மற்றும் மார்ச் 1 2 தேதிகளில் இந்த அச்சுறுத்தல் காற்று இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியிலையும் இதே காற்று தான். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளுக்கு 25லிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காற்று அதிகரிக்கும். 26 விட 27 கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். 27 28 மார்ச் 1 2 இந்த 4 நாட்களும்
கொஞ்சம் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் என்பதை புரிந்து கடல் தொழிலுக்கு திட்டமிட்டு கொள்ள வேண்டும். கடலுக்குள் அந்த நாட்களில் இறங்காமல் இருத்தல் நலம். இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அந்த நாட்களில் தடை விதித்து விடுவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் காற்று சுழற்சி இலங்கையை நெருங்கி கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இலங்கைக்கு மழைப்பொழிவை கொடுப்பதற்கு உறுதியான சாதகம். 100% இலங்கையில் மழை உண்டு. தற்பொழுது காற்று சுழற்சியானது சுமத்ரா தீவிலிருந்து புறப்பட்டு 24ஆம் தேதி இலங்கைக்கு மழைப்பொழிவை தொடக்கும் வகையிலே வந்து அமையும். 24ஆம் தேதி திங்கட்கிழமை நாளைய மறுநாள் திரிகோணமலைக்கு தெற்கே திரிகோணமலை, அம்பாறை மற்றும் கண்டி, அம்மந்தோட்டா உள்ளிட்ட பகுதிகள் வரைக்கும் இலங்கையோட தெற்கு மற்றும் தெற்கிழக்கு பகுதிகளில் கிழக்கு பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். 25ஆம் தேதி ஒட்டுமொத்த கிழக்கு கரைக்கும். இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மழை தொடங்கினோம். இலங்கையில் அம்பாறை சுற்றுவட்டாரம் கனமழை காத்திருக்கிறது. இதை அறிவிப்பதற்கான காரணம் என்னவென்றால், ஏற்கனவே கடந்த ஒரு 15-20 தினங்களுக்கு முன்பு அம்பாறை சுற்றுவட்டார பகுதியில் பெய்த மழை அணைகளை நிரப்பியது. ஏற்கனவே அணை நிரம்பி இருக்கிறது. அணைகளிலிருந்து உபரி நீர் திறந்து விவசாய நிலம் பாதிக்கப்பட்டு அறுவடை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. அங்கே கூட அறுவடை விவசாயிகள் வானிலை அறிக்கை கேட்காமல் முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்யாமல் விட்டுவிட்டார்கள். ஆகவே அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நெல் தானியங்களை வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைக்குள் அறுவடை செய்தீர்கள். திங்கட்கிழமைக்குள் அறுவடை செய்தல் நலம். செவ்வாய்க்கிழமை மழை வந்துடும். நாளையோ திங்கட்கிழமை அறுவடை முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும். அம்பாறை சுற்றுவட்டார பகுதிக்கு கனமழை இருக்கு. கல்முனை பகுதிகளுக்கு 25ஆம் தேதி 26ஆம் தேதி ஒட்டுமொத்த இலங்கைக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள், யாழ்ப்பாணம், காங்கேசன் துறை, முல்லைத்தீவு உட்பட மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. 25ஆம் தேதி 26ஆம் தேதி 26லிருந்து மார்ச் 1-2 தேதி வரைக்கும், குறிப்பாக 27, 28 மற்றும் மார்ச் 1 கனமழை காத்திருக்கிறது இலங்கைக்கு. கண்டிப்பாக 3ஆம் தேதி வரை இலங்கைக்கு மழை இருக்கிறது. இதில் 27, 28 மற்றும் மார்ச் 1, 2 ஆகிய 4 நாட்கள் ஒட்டுமொத்த இலங்கைக்குமே மழை இருக்கு. இதில் அறுவடை தானியங்களை மீட்டெடுக்கக்கூடிய, அதாவது முதிர்ந்த நெல் தானியங்களை ஓரிரு நாளே மீட்டெடுக்க வேண்டும் என்று 15 தினங்களாகவே சொல்லிட்டு இருக்கேன். இலங்கையை பொறுத்த வரைக்கும் மழை உறுதிப்படுத்திட்டே தான் இருக்கோம். தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் நம்ம முன்னாடியே உறுதிப்படுத்தல, அதையும் இப்போ உறுதிப்படுத்தியிருக்கோம் 10 நாளாகவே. ஆனால் இப்பொழுதைக்கு இலங்கைக்கு தொடர்ந்து உறுதிப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். அறுவடை செய்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அறுவடை செய்யாவிட்டால் திங்கட்கிழமைக்குள் முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்திடுங்கள். அதற்கு பிறகு மழை இருக்கிறது உறுதியாக. ஆக கனமழை இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லலாம். ஆகவே ஒட்டுமொத்த இலங்கைக்கும் இருக்கிறது. குறிப்பாக இலங்கையோட தென்கிழக்கு, கிழக்கு பகுதி, தெற்கு பகுதி மிக கனமழை பொழிவு இருக்கிறது. வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கூட மிதமாகவோ சற்று கனமாகவோ ஆங்காங்கே மிக கனமாகவோ இருந்தாலும் தென் மாகாணங்கள் தெற்கு முக்கால் பகுதி கண்டிப்பாக கனமழை பொழிவு காத்திருக்கிறது இலங்கைக்கு. வரக்கூடிய 24க்கு பிறகு 24லிருந்து 25 உறுதியாக, 26 பரவலாக, 27 கனமாக, 27, 28, 20 மற்றும் மார்ச் 1, 2 கனமாக இருக்கும். அடுத்த இடைவெளி என்பது 5லிருந்து 11, 12ஆம் தேதி வரை இருக்கும். 12ஆம் தேதிக்கு பிறகு அடுத்த சுழற்சி இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மைக்கும் திட்டமிட்ட அறுவடைக்கும் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.